ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த சத்திய வசனம் நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களையும் பெரிய அற்புதங்களையும் நடத்தி வருவதையிட்டு நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள், தொடர்ந்து பாருங்கள், இதை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இன்றைக்கி நான் உங்களோட யோசித்த விஷயம், நீதிமொழிகள் 3வது அதிகாரத்திலே அருமையான வார்த்தைகள் உண்டு. இந்த வார்த்தைகள் எங்களை எப்பொழுதுமே எங்களை உருவாக்குகிறது. அப்படி உருவாக்குகிறதுன்னா எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பகுதிகளை இது வெளிப்படுத்துகிறது. அந்த பகுதிகள் கர்த்தருக்கு விருப்பமான பகுதிகள் இல்லை. அதனாலே தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலையும் அடிக்கடி நாங்கள் திரும்பி பார்க்கறது அவசியம். உலகத்தில் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி மக்கள் திரும்பி பார்க்குறாங்க. எத்தனையோ சமூக ஊடகங்கள் இன்றைக்கு எத்தனையோ விஷயங்களை எங்களுக்கு அள்ளி தருகிறது. அதையெல்லாம் அடிப்படையாக வைத்து மனிதர்கள் தங்களை ஆய்வு செய்கிற ஒரு பழக்கத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் அது எல்லாம் நிரந்தரமான பக்கத்தை கொண்டு போகிறதா, நிரந்தரமான இடத்துக்கு மனுஷனை வழி நடத்துகிறதா என்று கேட்டால் அதுதான் இல்லை. நிறைய மோசமான விளைவுகளையும் நாங்கள் சந்திக்கிறோம். ஒரு சில பேருக்கு ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கிறது, ஆனால் எல்லாருக்கும் இல்லை. ஆனால் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வேதாகமத்தில் இருந்து வர்ற வார்த்தைகள் எங்களை உருவாக்கும். எங்களுடைய ஆவிக்குரிய தசைகளை அது மெருகூட்டும். நாங்கள் கர்த்தர் ஆண்டவர் இயேசுவோடே நாங்கள் நிலைத்து நிற்பதற்கு அது எங்களுக்கு உதவி செய்யும். நீதிமொழிகள் என்ற புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 4வது 5வது வசனங்களை வாசிக்கிற பொழுது, அப்பொழுது நீ இறைவனின் பார்வையிலையும் மனிதனின் பார்வையிலையும் தயவையும் நட்பேரையும் பெறுவாய் என்று போடப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய பார்வையிலையும் சுற்றி இருக்கிறவருடைய பார்வையிலையும் நீ நல்ல பெயரை பெற்றுக்கொள்வாய். எப்படி என்று கேட்டால், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை வை. உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை வை. உன் சொந்த அறிவிலேயே சார்ந்திராதே. உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய பக்கத்திலே மாத்திரம் சார்ந்திருக்காதே. உன் வழிகள் எல்லாம் நீ அவரை ஏற்றுக்கொள். அவர் உனது பாதைகளை நேராக்குவார். அருமையான இந்த வார்த்தை இன்றைக்கு எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை பகுதியை திரும்பி பார்க்க வைக்கிறது. என்ன இந்த வார்த்தை சொல்கிறது? என்னை நான் கடவுளோடையும் என்னுடைய சுற்றுப்புறத்தாரோடையும் இருக்கக்கூடிய நல்லுறவை நான் வலுப்படுத்துவதற்கு நான் என்ன செய்ய வேணுமா இருந்தால், நான் என்னிலே சாராமல் நான் கர்த்தரிலே சார்ந்து வாழும் வாழ்க்கையை தெரிவு செய் என்று இது சொல்லியிருக்கிறது. எப்படி நான் கர்த்தரிலே சார்ந்திருப்பது? நான் என்னிலே சார்ந்திருந்தால் என்ன நடக்கும்? என்னிலே சார்ந்திருக்கிறதுக்கு ஏராளமான பகுதிகளை இன்றைக்கு சொல்கிறார்கள். நாங்கள் சார்ந்திருக்கிற நீ உன்னை அறிந்து கொள்னு சொல்கிறேன். நான் என்னை அறிந்து கொள்வதற்கு எப்படி முடியும்? ஆனால் எனக்கு தெரிந்த தனிப்பட்ட முறையில் இந்த சத்திய வேதத்தை அறிந்ததினாலேயே அது என்னுடைய வாழ்க்கையிலே நான் யார் என்பதை அது எனக்கு வெளிப்படுத்திற்று. இதுவரைக்கும் நான் யாரென்றே எனக்கே தெரியாமலே இருந்திருக்கிறேன். அந்த வாழ்க்கையிலே நான் போகிற பொழுது என்னை அறியவில்லை. நான் நினைச்சேன் நான் வாழ்கிற வாழ்க்கை சரியான வாழ்க்கை என்று. ஆனால் வேதம் ஒரு முறை என் காதிலே விழுந்த பொழுது நான் யார் என்பதை அது வெளிப்படுத்திற்று. அதுதான் ஆச்சரியமானது. மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலே 7வது அதிகாரத்திலே நான் ஒரு வார்த்தையை நான் கேட்டேன். அந்த 7வது அதிகாரத்திலே 21 தொடக்கம் 23 வசனங்கள் என்னுடைய சொந்த வாழ்க்கையை அது ஆய்வு செய்ய வைத்தது. நான் இந்த வார்த்தையை ஏராளமான தடவைகள் வாசித்திருக்கிறேன், மற்றவர்களுக்கும் சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பானவர்களே, நீங்கள் கூட இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேளுங்கள். இது உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும். உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பக்கம் திரும்பி பார்க்க இது வைக்கும். மார்க்கு 7வது அதிகாரம் 21 தொடக்கம் 23 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர் தொடர்ந்தும், ஒரு மனிதனுக்குள் இருந்து வெளியே வருகிறதே அவனை அசுத்தப்படுத்தும். ஏனெனில் மனிதருடைய இருதயத்துக்குள் இருந்தே தீய சிந்தனைகள் வருகின்றன. முறைகேடான பாலுறவு, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, அநியாயம், ஏமாற்று, காமவெறி, பொறாமை, அவதூறு, கர்வம், மதிகேடு, தீமையான இவை யாவும் உள்ளத்திலிருந்து வருகின்றன. இவையே மனிதனை அசுத்தப்படுத்துகின்றன என்று சொன்னார். இந்த வார்த்தை வெளியில் இருந்து கேட்குற பொழுது எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் இந்த வார்த்தைகளை கேட்குற பொழுது என்னுடைய உள்ளான வாழ்க்கையினுடைய அசிங்கமான பக்கங்களை பார்க்க முடிந்தது. நிறைய பேர் எங்களுடைய வெளி வாழ்க்கையை பார்த்து நபர்களை தீர்மானிக்கிற ஒரு வழக்கம் எங்களுடைய சமுதாயங்களிலே உண்டு.
ஆனால் இந்த வார்த்தையோ எங்களுடைய உள்ளான பகுதியை அதை வெளிப்படுத்துகிறதாம். அதனாலே கடவுள் என்னை பார்த்து சொல்லுகிறார், நீ உன்னிலே சார்ந்திராதே, நீ கடவுள் பக்கம் சார்ந்திரு என்று சொல்லுகிற பொழுது அது ஆச்சரியமாயிருக்குது. நான் என்னிலே சார்ந்திருந்தால் என்ன எல்லாம் எனக்குள்ளே வந்திருக்கும் என்பதை இந்த மார்க்கு சுவிசேஷம் தெளிவாகவே வெளிப்படுத்துகிறது. அது என்ன சொல்லுகிறது? மனுஷனுக்கு இருதயத்துக்குள்ளே இருந்து வாரது அவனை அசுத்தப்படுத்தும் என்று சொன்னால், ஒருவேளை இன்றைக்கு இந்த உலகம் இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில விஷயங்கள் நல்லது என்று நினைத்து ஏராளமான விஷயங்களை செய்து கொண்டு போகிறார்கள். அதன் விளைவாக அவர்களுடைய வாழ்க்கையிலே நரகமும் அவருடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சியும் அவர்களுடைய பெயர் மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுகிறதை நாங்கள் கண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்த்த, ஆண்டவர் இயேசுவோடே கூட தங்களுடைய வாழ்க்கையை இணைத்து கொண்டவர்கள் வேதாகமத்தை தினமும் வாசிக்க, வேதாகமத்தை தினமும் பயிற்சி செய்ய தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற பொழுது அது பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்ததை நாங்கள் காணலாம். இந்த வேத பகுதியிலே தங்களுக்காகவே வாழ்ந்தவர் இருக்கிறார்கள். தங்களுடைய சொந்த வாழ்க்கைக்காகவே வாழ்ந்து அவர்கள் போதுமான மட்டும் அவர்கள் தங்களுடைய நிலையிலே நின்றார்கள். ஆனால் ஒரு முறை அவருடைய வாழ்க்கையிலேயும் இந்த வார்த்தைக்கு உரித்தானவர் இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது, அவருடைய வாழ்க்கையிலே சந்திப்புகளை சந்திக்கிற பொழுதுதான் அது பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் காலாகாலமாக இந்த கிறிஸ்தவ நடைமுறைகளுக்குள்ளே நீங்கள் பயிற்சிக்கப்பட்ட ஒருவராக நீங்கள் இருக்கலாம், அல்லது போனால் புதிதான ஒருவராக கூட இருக்கலாம். ஆனால் இந்த சத்திய வசனம் எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுது மாத்திரமே எங்களுடைய ஒரு மாற்றம் அடைகிறது. நாங்கள் முன்பாக இருந்த உருவத்தை விட பின்னான உருவம் மாற்றத்துக்குரியது என்று லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் லூக்கா என்ற மனுஷனுடைய வாழ்க்கையிலேயே நாங்கள் காணலாம். அங்கேயும் அந்த மனுஷன் இருந்தான். அவனை பற்றி ஆரம்பத்தில் சொல்கிற இது, அவன் ஒரு வரி வசூலிப்பவன் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரணமான அரச சேவையில் இருந்த ஒருத்தன். ஆனால் அவனுக்குள்ளேயும் ஒரு வெற்றிடம் இருந்திருக்கிறது. அது என்ன வெற்றிடம் என்றது காலப்போக்கிலே அந்த வெற்றிடம் அவனுக்கு உருவாகி இருக்கக்கூடும். அவனுடைய வேலையிலே சோர்வுகளை அவன் சந்தித்திருக்கலாம், அவனுடைய குடும்பத்திலே அவன் சரிவுகளை சந்தித்திருக்கலாம். அவன் எதையெல்லாம் நன்மை என்று நினைத்து கொண்டு ஓடிக்கொண்டு போனானோ அவைகள் எல்லாமே அவனுக்கு சரிவை கொடுத்து கொண்டிருக்கக்கூடும். அப்பொழுது யாரோ அவனுடைய காதிலே இயேசு என்பவரை பற்றி சொல்லியிருக்கக்கூடும். ஆகவே இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்கு அவன் ஆவலாக இருந்தான் என்று தான் அந்த வேத பகுதி சொல்லுகிறது. அவனுடைய ஆவலை கேட்கிற பொழுது பிரியமானவர்களே, இன்றைக்கு மக்கள் யாரோ ஒருவரை, ஒரு பிரபலியமான ஒருவரை பார்ப்பதற்காக ஆவல் பட்டு முண்டியடித்து மரணத்தை சந்தித்தவர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் அந்த மாதிரியான சம்பவங்களை நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்களுக்கு மிகவும் மனதுக்கு விருப்பமான ஒருவர் எங்கள் ஊருக்கு வாராருன்னு தெரிஞ்ச உடனேயே மக்கள் அடிப்பட்டு தள்ளுப்பட்டு முள்ளுப்பட்டு எல்லாருமே முன்னுக்கு போகிறார்கள். யார் முன்னுக்கு நிற்பது? கண்டதையும் பிடித்து கொண்டு ஏறி நிற்பார்கள். அவர்களுக்கு அது அபாயத்தை கொடுக்கும் என்று ஆரம்பத்தில் தெரிந்திருக்கும். ஆனால் இந்த ஆர்வத்தின் மிகுதியினாலே அவர்கள் அந்த அபாயத்தை கூட அவர்கள் துச்சமாக மதித்து மேலே ஏறி விழுந்து மரணத்தை சந்தித்தவர்களும் எங்களுடைய வரலாற்றில் இருந்திருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவன் தேடினான், ஆர்வத்தோடே போனான். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பானவர்களே, நீங்கள் கூட ஆர்வம் இருக்கலாம், ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய இந்த இயேசு எங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வல்லவர். அவருடைய வார்த்தை சொல்கிறது, நீ கர்த்தரிலே சார்ந்திரு, நீ கர்த்தரை சார்ந்திருந்து. இந்த சகி என்ற மனுஷன் அவன் ஆவலாக இருந்தான், அவன் ஓடினான், ஒரு மரத்துக்கு மேலே ஏறினான். இந்த வார்த்தை அதைத்தான் சொல்லுகிறது. ஆனால் அங்கே இருந்த பொழுது அந்த இயேசுனுடைய தனிப்பட்ட தொடர்பு அவனுக்கு கிடைத்த மாத்திரத்திலேயே அவன் சடிதியாக கீழே இறங்கி தன் வாழ்க்கையிலே அவன் செய்த எல்லாவற்றையும் அறிக்கை செய்ய ஆரம்பித்தானாம். பார்த்தீங்களா, எவ்வளவு ஒரு மனுஷன் வெளியில் சொல்ல முடியாத விஷயங்களை இயேசுவை கண்ட மாத்திரத்திலே பேச ஆரம்பிக்கிறான். அவருடைய வார்த்தை அவனை மாற்ற ஆரம்பிக்கிறது. அவன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த ஒருவன், தன்னிலே சார்ந்திருந்த ஒருவன். ஆனால் இயேசுவை சாருகிற பொழுது அவன் சொன்னால், நான் யார்கிட்டையாவது அநியாயமாய் வாங்கியிருந்தால், அநியாயம் என்ற வார்த்தை அவனுடைய இருதயத்தில் இருந்தது. நான் யாரையோலாம் ஏமாற்றியிருக்கேன், யாரையோ நான் பொய் சொல்ல வச்சிருக்கிறேன், யாரையோ நான் படு மோசமான நிலைமைக்கு தள்ளியிருக்கிறேன். அந்த நேரத்திலே அவன் சொன்னான், அதை செய்கிறேன். அதே நேரத்தில் சுற்றி இருக்கிற மக்களை ஏமாற்றியிருக்கிறேனே, அந்த ஏமாற்றுதலில் இருந்து அவர்களை நான் வெளியிலே கொண்டு வருவதற்கு நான் சரியாக அதை செய்ய வேணும் என்று அவன் சொன்னான். அதன் விளைவாக அவன் சொன்னான், நான் என்னுடைய சொத்திலே ஏழைகளுக்கு நான் கொடுக்கிறேன், நான் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். முதல் முறையாக அவன் பார்த்தான், சுற்றி வர இருக்கிறார்கள், தேவையோடு இருக்கிறார்கள். அது காரணம் யார்? இந்த இயேசு. அவன் தனியாக தன் சொந்தத்தில் வாழ்ந்திருந்த பொழுது இந்த மாதிரியான எண்ணங்கள் வரவே இல்லை. பிரியமானவர்களே, அவன் இயேசுவை சந்தித்த மாத்திரத்திலே அந்த வார்த்தை அவனுக்கு ஆதாரமாக மாறிற்று. உன்னுடைய சொந்தத்திலே சாராதே, கர்த்தரிலே சார்ந்திரு என்று நீதிமொழிகள் இந்த 3ஆவது அதிகாரத்தில் சொன்னது எவ்வளவு உண்மை. அந்த உண்மையின் பக்கம் நான் நீங்களும் சாருவோம்.
அந்த இயேசுவை எங்களுடைய சொந்த இரட்சகராகவும் அவர் பேசின வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாகவும் இருக்கட்டும். தொடர்ந்து வாழ்வோம். கர்த்தரிடத்திலே எங்களை ஒப்புக் கொடுப்போம்.